வணக்கம் காதர்பாய். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க கருப்பானே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கருப்பானே, நல்லா இருக்கேன். எனக்கு ஜாதி சேவல் அப்படின்னு சொல்லக்கூடிய கோழிகள்லுமே நிறைய சந்தேகங்கள் இருக்கு. சொல்லுங்க கேளுங்க. சேவலுடைய சராசரி வயது, அதே மாதிரி கோழியோட சராசரி வயது எத்தனை வருடங்கள் வாழும்? அதே மாதிரி 5 வருஷம் தான் சேவலுக்கு கணக்கு. ஒட்டைக்கு ஒரு 15 ஈத்து, 15 ஈத்துனா வருஷத்துக்கு 3 ஈத்து, 5 வருஷத்துக்கு 13 15 ஈத்து. இதுதான் கரெக்டு. பொட்டைக்கு 10 வயசு 13 வயசு, சாவலுக்கு 15 வயசு, கிளைவன் பிள்ளை கிளவி பிள்ளைன்னு இருக்காங்க. அந்த மாதிரி ஆகுறது முட்டையெல்லாம் கரெக்டாக உருண்டை முட்டையாயிரும். வயசாக கோழி விடுறது உருண்டை முட்டையாயிரும். முதல்ல நீல முட்டையாகும், அப்புறம் உருண்டை முட்டையா விடும். அதை எடுத்து வச்சோம்னா ஒரு 4 குஞ்சு வருதுன்னு வச்சுங்களேன். அதை நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வருஷத்துல ஒரு பட்டாவை ஆக்கிடலாம். ஆகி அந்த பய உணர்ச்சி ஏற்படும். ஏன்னா இது கிழவன், இது கிளவி, இதுக்கு புரிஞ்சுக்கிற மாட்டேங்குதுங்க. இது அந்த இரும்பு சத்து எல்லாம் போனனால அது கிளவின் பிள்ளை கிளவி இந்த மாதிரி 2 பேருக்கு பிறக்கிற பிள்ளைய இரும்பு சத்து உடல்ல இல்லாம அந்த கரு கூடி பிறக்கிறதுனால ஒரு சேவலை கட்ட அடிச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு பம்பும், அதாவது ஒரு பய உணர்வு அந்த பட்டாவுக்கு ஏற்படும். அதுக்குதான் சொல்றேன், 5 வயசு கோழியா இருக்கட்டும், 7 வயசு கோழியா இருக்கட்டும், 6 வயசு கோழின்னு வச்சுக்கோங்க. அந்த கோழிக்கு ஒரு 1.25 வயசு பண்ணை அடிச்ச பட்டா, இந்நேரம் மஸ்து பட்டா, சண்டை தயாரில் ரோடுல பண்ணை அடிச்சிருக்கோம். அந்த பட்டாவை தான் போடுவாங்க. குருநாதர் அப்படிதான் போட சொல்லுவாங்க. ஃபுல்லா கொடுத்துரும். இந்த கருவுல இந்த வீரம் ஏறிடும். அப்படிங்கும்போது பட்டா ரொம்ப தெளிவியா முறைச்ச மூஞ்சா, தாய் முறைச்ச மூஞ்சா இருந்துச்சுன்னா 6 வயசு கோழி முறைச்சா நல்ல தவப்பன மாதிரி சண்டை எடுத்துரும். அதே மாதிரி மாத்தியும் போடலாம். அதாவது கிழட்டு சாவலும் பட்டா கன்னி விட கோழியும் போடணும். கன்னி விட கோழி 1 வப்பு கோழி போட்டாச்சு, 2 வப்பு கோழி போட்டாச்சு. 1 வீரம் இருக்கணுங்க, 1 இலை ரத்தமா இருக்கணும், 1 வயசுபாடி ரத்தம், 1 இலை ரத்தம். ஒரு வீரியம், ஒரு சாதாரணமா ஒரு அறிவு சிந்தனை, வயசானவங்க அறிவு சிந்தனை வைக்கிற. அது மாதிரி பட்டா சண்டை போடுற கணக்குல இருக்கணும். கோழி வயசுபாடி கோழி, அது கருவில இருந்து எடுத்து குஞ்சு ஆக்கி சண்டையை பாருங்க. அந்த பந்தயத்துல விளையாடும்னா 1.5 தண்ணி 2 தண்ணியில சண்டையை முடிச்சுக்கிறோம். அந்த மாதிரி. சரி, இப்ப ஒரே தாய் சேவ கோழி இனப்பெருக்கத்துக்கு விடலாமா? ஒரே பட்டையில இருந்து வர்ற சாவலையும் கோழியும் போட்டோம்னா ஓன் பீரியடு அப்படிங்கும்போது மனுவாகாது. அதாவது ஒரு ஓங்குதாங்க வர்ற கோழி நறுங்கிக்கிட்டே இருக்கும். நறுங்கினா ஒரு திருச்சியை எண்ணத்தை தான் நீங்க இறைய போடுங்க, உடம்பு வைக்காது. இந்த மாதிரி கை காலெல்லாம் கோணலா வரும், விரல்லாம் பேரி விரலா வரும் குஞ்சுகளுக்கு. இதெல்லாம் கவனிச்சுதான் நாங்க என்ன பண்றோம், அந்த மாதிரி ஓன் பீடு போட மாட்டோம். அது ஓன் பீடுலயே அது மூத்த அண்ணே இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கும் பின்னாடி 4வது வப்புக்கு பிறகு பார்த்தீங்களா தங்கச்சி கொட்டை, அதுக்கும் போடுவோம். அப்படி போடலாம். அந்த மாதிரி நான் மூத்த வப்பு சேவலையும் இளைய வப்பு கோழியும் போடுங்க, அதில் இளைய வப்பு சேவலையும் மூத்த வப்பு கோழியும் போட்டீங்கன்னா ஓன் பீடு, அதுல நீங்க ஓன் பீடு எடுக்கலாம். சரி, இப்ப ஒரு சில வம்சம் கருப்பு அப்படின்னாலுமே தாய் எது கூட கலந்தாலும் கருப்பு குஞ்சாவே வருது. சரி, அதெல்லாம் உண்மையா? அது இறவைக்கு மாறும், நிறம் மாறும். கருப்பு கோழி கருப்பு சேவை, வெள்ளை குஞ்சு 2 குஞ்சு விழுவோம். அது ஏன் விழுவுது? இறைவன் அருளால அந்த பச்சரிசி போடுவேன் நான். பச்சரிசி வீட்டுல இந்த ரேஷன் எல்லாம் கொடுப்பாங்கல்ல பச்சரிசி, அதை கழுவிதான் வைப்பேன். அந்த கோழி அதை திங்கிறதுனால வெள்ளை குஞ்சு விழுவோம். 2 குஞ்சு வெள்ளை குஞ்சு விழுவோம். 4 தாய் தப்பி மாதிரி கருப்பா விழுந்துட்டாலும் 6 குஞ்சுல அந்த 2 குஞ்சு சாவு குஞ்சு போட்டா 100 கண்டிப்பா விழுவோம். சுத்த கருப்பு சேவை கருப்பு பொட்டைக்கு. அது மாதிரி வெறும் கம்பா வச்சுட்டு வந்தாங்கன்னா, கம்பு என்ன கலரு? வெந்தய கலரு. வெந்தய கலர்னா மஞ்சள். வளவி தழுக்கு விழுவும் மேல, ஆளலையா வளவி தழுக்கு. வெயில் காலம்னா கம்பு தான் வைப்போம். அப்ப வரும்போது ஏறி மிதிக்க போகும்போது அந்த மஞ்சத்தலுக்கு கண்டிப்பா 2-3 குஞ்சுகளுக்கு மஞ்சத்தலுக்கு 2மே கருப்பு, பொட்டையும் கருப்பு சாவலும் கருப்பு. கேப்பையா வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சுத்த கருங்க நிறக்கருக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஏன்னா கேப்பை கருப்பு கலரு, அந்த ப்ரௌன் கலரு அரைச்சிட்டோம்னா அந்த கருப்பு கலர் கணக்கு வந்துடும். அந்த ரத்தம் பூரா கருப்பு சூடான ரத்தங்கிறனால சுத்தமா கருப்பா விழுவும். கோதுமை வச்சுட்டா பீலா விழுவோம். கோதுமை செங்கலர்ல இருக்குல்ல, கோதுமையா திக்க வச்சுட்டாங்கன்னா அது விழுவுறது பூரா பீலா ரிங்கு ரிங்கா விழுவோம். இதெல்லாம் இந்த ஒரு 50 வருஷ வாழ்க்கையில நம்ம கத்துக்கிட்டதுங்க. இதைத்தான் நம்ம காணொலியில எடுத்து சொல்றோம். இறவாடுகள்ல கலர் மாறும். சரிங்க. இப்ப ஒரு கோழி நல்லா பெருவட்டா இருக்கு, ஆனா முட்டையிட மாட்டேங்குது, கொழுப்படைச்சு. ஆமாங்க, வயசாக சாப்பிட்ட மிதி வாங்கி அந்த முட்டைக்கு போற கரு போய் உளுந்து மறுநாள் காலையில முட்டை வைக்குது. இந்த கரு போக முடியாம அந்த டீப்பு சூம்பிடுது, சப்பி போயிடுது. அப்ப எப்படி கரு போகும்? அப்படியே பின்னாடி போய் கொழுப்பாயிரும். இந்த கரு போறதுக்கு வழி இல்லாம பின்னாடியே போய் அண்டில போய் அப்படி கொழுப்பாகி கொழுப்பு சேர்ந்துக்கிட்டே அப்புறம் மலடு தன்மை கொடுத்துரும். அதுக்கு நெல்லு போட சொல்லிக்கிட்டு இருந்தேன். நெல்லு போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த நெல்லுக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் லேட் ஆகுது.
இது வந்து என்னடா செய்யறதுன்னு பார்த்தா ஒரு டேப்லெட் இருக்கு. டேப்லெட் வந்து ஒரு டேப்லெட் 50 ரூபா. ஒரே வாரத்துல முட்டை வைக்காத கோழி வச்சிருமுங்க, போட்டு ஒரே வாரத்துல ரிசல்ட். அந்த சக்தி வந்து அந்த டேப்லெட் இருக்கு. அது ஃபார்முலா வந்து அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீயே சொல்லிக்கனே 10 மாத்திரை 500 ரூபா அப்படிங்கிற கணக்குல அவர் பேசுறாரு. அவர் கூடிய மக்கள் அனுபவிக்கட்டும், நம்ம பெற்ற இன்பம் மக்கள் பெறட்டும் அப்படிலாம் கேட்டு பார்த்தேன். அந்த ஃபார்முலா அந்த அட்டையை மட்டும் கொடு, தரமாட்டேன். அப்படியே 10 மாத்திரை காசை நான் ஜிபே பண்ணி விட்டாலும் மாத்திரை மட்டும் தான் போட்டுடுவாரு, தவிர லேபிள் எதுவுமே வராதுங்க. ஒரு வாரத்துல பெரிய அதிசயம். இப்ப நான் மாத்திரை கொடுத்து விட்டுடும்போ பாய் முட்டை விட்டுருச்சு பாய் எல்லாம் வீடியோ போட்டு காட்டுவாங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மாத்திரைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அது என்ன மாத்திரை ஏது மாத்திரைங்கிறது தெரியல. இது வந்து அந்த உடல் உறுப்பு உச்சி முதல் பாதம் வரை உள்ள இதை வந்து சரி பண்ணுதான் அந்த மாத்திரை. இங்க நம்ம இந்தியா மாத்திரையே கிடையாது. இது இங்க உள்ள மாத்திரையே கிடையாது. இது வெளிநாட்டு மாத்திரைன்ட்டாங்க. வெளிநாட்டு மாத்திரை அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டாங்க. இங்க வாங்க முடியாது. சரிங்க பாய். இப்ப ஒரு சேவல் வந்து குறைஞ்சது நீங்க இளவட்டமா இருக்கும்போது பார்க்கும்போது எத்தனை இன்ச்சு உயரம் இருந்தது, இப்ப எத்தனை இன்ச்சு உயரம்? எனக்கு இப்போ வயசு 67 வயசு. நான் சேவை 10 வயசுல தொட்டேன். 15 வயசுல ஒரு சேவலை தயார் பண்ற அளவுக்கு ஒரு கட்டாளியா இறைவனர்களால வந்துட்டேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பயில் வாங்கி எப்படி இப்போ WWEல இந்த ரேம்பஸ் ஸ்டுடியோ எல்லாம் எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி 17 இன்ச்சு 18 இன்ச்சு இருக்கும். பயில் வாங்கி நின்ன மாதிரி தான் நிற்கும். தும்புல கட்டியிருப்பாங்க, ஆடாது அசையாது. இப்ப உள்ள சேவை கத்த 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 கத்தன்னு இருக்கு, நாட்டு சேவை மாதிரி. அப்போ உள்ள சேவல்லாம் ஒரு முழு பயிலாம் பூரா மட்டிப்பூவா தான் இருக்கும். குறிப்பு வரவே வராது. குறிப்பு ஏன் வந்துச்சுன்னா ஆந்திராவில் வந்து சேவை வந்துச்சு, பூரா குறிப்பு பட்டிட்டா சேவை வந்துச்சு, அதை கலந்தாங்க. அதுல இருந்து எல்லாத்துக்கும் சொல்லி, அந்த காலத்து சேவெல்லாம் சொல்லியே இருக்காதுங்க. அப்படியே பயில் வாங்க மாட்ட மாதிரி பொடி மண்டியா தான் இருக்கும், மட்டி பூவா தான் இருக்கும். பெரிய பூலையும் இருக்கும், சின்ன பொடி பூலையும் இருக்கும். 4 அடியில சண்டையை முடிக்கும். எதிரிட்டு வாங்கி தாடியா அடிக்க நினைக்காது அந்த காலத்து சேவல்லாம். எதிரிட்ட முதல்ல வாங்கும், வாங்கிட்டு 2 ஸ்டார்ட்டு, ஒண்ணு கீழே உழுவணும் இல்லைன்னா ஓடணும். அந்த காலத்து சேவல்லாம் 17 இன்ச்சு உயரம் இருந்துச்சு. இப்ப மனுஷன் குறுங்கின மாதிரி அதுவும் படிப்படியா குறிஞ்சு இப்ப 15.25 15.5 வந்து நிக்குது. இப்ப மதுரை சண்டை போனா 15 15.75 தான். 16 மெட்ராஸ் சண்டை தான். மெட்ராஸ்ல கொஞ்சம் உயரம் வச்சிருக்காங்க, ஏன்னா ஆந்திரா ஒட்டி இருக்கிறதுனால. மதுரையில 15 மேல சண்டை கிடையாது. 15 தான் பந்தயமும் அடிக்குது. இப்ப வந்து சேவலுடைய குணம் தான் குஞ்சுகளுக்கு வருமா இல்ல தாயோட குணம் வருமா? அதாவது சேவை குணம் வந்து 1ஆம் தண்ணி 2ஆம் தண்ணி தவப்பை குணத்தை பார்க்கலாமுங்க. 3ஆம் தண்ணி 4வது வந்து தாய் குணத்துலதான் சண்டை போடும். கோழி நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு ஏனோ தானோ ஒண்ணு வாங்கினோம் போட்டோம் அப்படிலாம் எடுத்தீங்கன்னா பிரச்சனைப்படாது. மண்ணு வித்து நல்லா உரப்படியா இருக்கணும். அந்த மாதிரி கோழிக்கு போட்டீங்கன்னா 3ஆம் தண்ணி முடிச்சிடும். ஏன்னா 3ஆம் தண்ணி வந்து தாய் சண்டை தான். 1ஆம் தண்ணி 2ஆம் தண்ணி தவப்பை சண்டை, 3ஆம் தண்ணி 4ஆம் தண்ணி தாய் சண்டை. மண்ணு நல்லா இருக்கணும்னா, தாய் உரப்படியா இருக்கணும்னா, தாய் வந்து ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கணும். வலிகால் வந்து நல்லா தவப்பேன் பாட்டேன் பூட்டேன் பூராமே வந்து வலிகாலில் வந்து வழியா இருக்கணும். அந்த மாதிரி போட்டு எடுக்கும்போது பட்டா கிளாசிக் ஒரு தண்ணியில முடிச்சு. கோழி இப்ப உள்ள சேவை மாதிரி இருந்துச்சுங்க. இந்த உயரத்துக்கு இருந்துச்சு இருக்கும். சாவை வந்து வாங்கோலி சைஸ்ல இருக்கும். அதாவது உயரமா 18 இன்ச்சு 17 இன்ச்சு உயரம், டபுள் பூட்டு, அப்படியே கட்டுக்கட்டா கட்டடமா ஜிம்முக்கு போன மனுஷன் எப்படி இருக்கான் அந்த மாதிரி இருக்கும் சாவை. அப்ப உள்ள சாவல்கள் அதான் படிப்படியா குறைஞ்சி இப்ப சாவை கோழி சைஸுக்கு வந்துருச்சு, கோழி குஞ்சு சைஸுக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்க பாய். இப்ப வந்து ஒரு 3 கோழி கிடக்கு. 3 கோழியுமே சண்டை போடும். சரி, நல்ல குணம் உள்ள கோழி சண்டை போடுற சாவை கூட நினைக்கிறது நல்லா இருக்குமா இல்ல? ஏன்னா அதாவதுங்க மனுஷங்கள்ல 5 பேரும் ஒன்னா இருக்கா? இல்ல. அதே மாதிரி ஒரு பட்டையில ஒரு 4 கோழி பறக்குன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுதான் சண்டை செய்யும், ஒரு சேவை தான் சண்டை செய்யும். இந்த 4மே சண்டை செய்யுது அப்படின்னா அவன் தான் கோடீஸ்வரன். 7 குஞ்சு இறங்குது அப்படின்னா அதுல ஒரு பொட்டை தெளிவா இருக்கும், ஒரு சாவு குஞ்சு தெளிவா இருக்கும், மற்றது பூரா மங்கனியா தான் இருக்கும். அதுக்காண்டி வழிகால விட்டு கொடுத்துறாது. மனப்பிடிப்புங்கிறது கடைசி வரையும் காலத்துல நிக்கணும். 4 தண்ணி வரையும் நின்று ஆகாம எதிரி அடிச்சு செத்தாலும் கீழே உழுவேண்டதை தவிர ஓடக்கூடாது. அதுதான் வழிகால் மனப்பிடிப்பான சேவலும் சரி கோழியும் சரி. அந்த மாதிரி கோழிக்கு போட்டு நம்ம எடுக்கணுங்க. அது நம்ம கண்காணிப்பை பார்க்கணும்னா அனுபவசாலியை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க கோழி இந்த லைன் கோழி அப்படின்னு. அனுபவம் இல்லாதவங்க ஏதோ ஜாதி கோழி உயரமா வாங்குதாங்க இருக்குன்னு எடுத்துட்டு போட்டுருவாங்க. பட்டாள அது ஓடிக்கிட்டு தலையும். வழிகால் நல்லா இருக்கும், மண் வித்து நல்லா இருக்கும், தாய் நல்லா இருக்கும், கொட்டை நல்லா இருக்கும். உயிர் சத்தான கோழிகள் வந்து நம்ம போட்டு எடுக்கிறதுல குஞ்சு வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். சரி, இப்ப வந்து வெயில் ஓவரா இருக்கு, வருஷம் பூரா வெயில் இருக்க மாதிரி இருக்குல்ல. ஆமா ஆமா. இப்ப வந்து சாவ கோழிகளுக்கு நிழல் வந்து நம்ம போறது நல்லதா இல்ல இயற்கையா இருக்க மரம் செடி கொடிகள்ல வந்து நிக்கிறது நல்லா? அந்த இயற்கை மரம் செடிகள் உடைஞ்சுன்னா அது ஒரு சிறப்பு அந்த கோழி சாவல்களுக்கு. மரம் செடிக்குள்ள போய் நின்னுக்கிறோம், அதுல உள்ள உடம்பே காய்ச்சல் அடிக்குதுன்னா அதுக்கு ஒரு இலையை பிச்சு தின்னுக்கிறோம். இந்த மாதிரி அறிவை வந்து ஆண்டவன் வந்து கோழி சாவலுக்கு இயற்கையாவே கொடுத்துருக்கான். இப்ப நம்ம ரிங்கில போட்டு வளர்க்கறது, கூட்டுல போட்டு வளர்க்கறது அப்படிங்கும் போது பேன் காத்து இல்லாம இந்த வெயில் காலத்துல செத்த நேரம் வீட்டுக்குள்ள இருக்க முடியுதா? அதுக்கு மேல ரோமம் இருக்கு, அது கீழே வேக்கும். அது யார்கிட்ட போய் சொல்லும்?
தண்ணியும் இறையும் வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்காண்டி டெய்லி ரிங்கில் உள்ளவங்களும் சரி, கூட்டில் பழக கூட்டில் போட்டவங்களும் சரி, ஒரு 2 மணி நேரம் எடுத்து சாவலை வெளியே விட்டு குப்பை குளிக்க விட்டா சாவ ஆரோக்கியமா இருக்கும். சாவலை ஏற்கனவே சூடு, இதுல வெயில் வந்து உள்ள வெப்பு தாக்க 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 என்ன ஆகும், சாவை அப்படியே கும்ராகி நிற்கும். அதுக்காண்டி அந்த குளிர்ச்சி ஏற்றுறதுக்காண்டி ஒரு 10 நிமிஷம் வாரத்துக்கு ஒவ்வொரு நீச்சல் போடணும். ஏன்னா அந்த சூட்டை குறைக்கிறது. சாவை குளிச்சு நல்லா சிக்கு எடுத்துக்கிட்டு நல்லா தெளிச்சியானு. இப்ப நிறைய பேர் வந்து கம்பெனி இறைகளை வந்து போடுறாங்க. ஆமா, தாவலும் சரி குஞ்சும் சரி புதுசா இருக்குது, வேகமா வளர்ந்துருக்கு, வேகம் வந்துடும். வந்து குணம் மாறுமா மாறாது? என்ன குணம் மாறுறதுக்கு என்ன இருக்கு? வலுவுக்கு மேல வலுவு. அது புழுலாம் நம்ம போடுறது வந்து வலுவுக்கு மேல வலுவு, ஏற்கனவே வலுவு. இந்த புழுலாம் சாப்பிடுறது வந்து அதுக்கு வந்து கொழுப்பு சத்து ஜாஸ்தி ஆக ஆக இந்த வைக்கையே தெரியாது. எப்படி ஒட்டகத்துக்கு திமிழ் இருக்கு, அந்த திமிழே 80 கிலோங்கிறாங்க. ஒட்டக திமிழுங்க அவ்வளவு பெரிய பாலைவனத்துல 110 டிகிரி வெயில வந்து அது தாங்குது. எப்படி நம்ம ஒரு ஏரியல் வீட்டுக்கு வச்சு டிவி பாக்குறோம், அந்த ஏரியல்ல இருந்து அதே மாதிரி அந்த திமிழ் வந்து ஒட்டகத்துக்கு வந்து அந்த சூட தாங்கக்கூடிய இது அமைப்பு வந்து அந்த ஒட்டகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த புழுக்கள்லாம் சாப்பிட்றதுனால இந்த வெயில தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு வந்துடும். வாயை திறக்காதுங்க, ஆனா சத்து இல்லாத பாருங்களேன், வாயை திறக்கும். இதுலயே நம்ம பந்தயம் கொடுத்துருவோம், ஒரு தண்ணியிலே கொடுத்துருவோம். செகா இருந்துச்சுன்னா யாருக்கு கழுத்துல நிக்க முடியுமா? இழப்புக்காரன் போய் சண்டை போடுறான்னா எப்படி சண்டை போடுவான்? அதனால கொழுப்பு சத்து இந்த ஐட்டம் கொடுக்குறது கடையில வெளியில தயார் பண்ணி மாவா கொடுத்தாலும் சரி, புழுவா கொடுத்தாலும் சரி, விலை கொடுத்தாலும் சரி, இவங்களே உற்பத்தி பண்ணி போட்டாலும் சரி, ரொம்ப சிறப்பு சிறப்பு சிறப்பு. 100% சேவைக்கூலி தெளிச்சியா இருக்கணும்னா இந்த மாதிரி வாங்கி. சரி, இப்ப வெப்போரு கத்திப்போர்னு 2 இருக்கு. நீங்க காலங்காலமா வந்து உங்க குருநாதர் வந்து வெப்போர் தான் பாத்துட்டே இருக்கீங்க. கத்திப்போர் கோழிக்கும் வெப்போர் சேவலுக்கும் வந்து ஜாயிண்ட் விட்டு குஞ்சு பொறிக்கணும்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்ம வெப்போருக்கு சாத்தியமா? ஆத்துல ஒரு கால் சோத்துல ஒரு கால் வைக்க கூடாது. வளர்த்தா கத்திப்போரா வந்துருங்க, இல்லையா வெப்போருக்கு வந்துருங்க. கத்திப்போர் கத்தியை கட்டி விட்டு முதல்ல பறக்கிற சேவை குச்சி பிடிச்சுன்னா பந்தயம் அடிச்சிருங்க. அது குச்சி வாங்கினது நல்ல சண்டை, கால் அடிக்கிற சவலா இருக்கலாம். பதக்குன்னு பறக்கிற இடத்துல ஒரு ஓட்டிடுச்சுன்னா கீழே விழுந்து சேவலை தூக்கி போட்டு பந்தய காசை கொடுத்துருவாங்க. வெப்போர் அப்படி கிடையாது. மெட்ராஸ் வந்து 3 சென்ட் 20 நிமிஷம் 3 தண்ணி. மதுரையை பொறுத்தளவுக்கு 4 தண்ணி 15 நிமிஷம் சண்டை, 15 நிமிஷம் ரெஸ்ட். 15 நிமிஷத்துல அந்த வாயில சளிகளெல்லாம் எடுத்து விட்டு குளுக்கோஸ் கிளுக்கோஸ் எல்லாம் போட்டு விட்டு சாவலை அந்த சேக்காலாம் குடிச்சிட்டு ரத்தத்தெல்லாம் வாயில இருந்து உறிஞ்சி ஃப்ரெஷ்ஷா பொண்ணாந்தனிக்கு இறங்கின சேவை மாதிரி ஆக்கிடுவாங்க. வெப்போர் தான் வந்து சிறப்பு, சேவலுக்கு பாதிப்பு கிடையாது. தமிழனுடைய பாரம்பரிய வீர விளையாட்டுகள்ல வந்து வெப்போர் மட்டும்தான். வெப்போர் மட்டும்தான், கத்திப்போர் கிடையாது. அந்த திருமலாயர் மகால்ல போருக்கான இடம் இருக்குங்க, சாவை அந்த களமே இருக்கு, இன்னைக்கு இருக்கு. அதுல கலந்து விட்டு அந்த போர் வீரர்கள் கூட பார்ப்பாங்க. ஏன் கேட்டீங்கன்னா அவங்க சண்டையை பார்த்து வீரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராஜாக்கள் காலத்துல வந்து அந்த சேவலை சண்டை விட்டு பார்க்க சொல்லுவாங்க. யார் போர் சிப்பாய்களை பார்க்க சொல்லுவாங்க, அடிக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த பார்க்க இவருக்கு சிறுன்னு மண்டையில மேல ஏத்திக்கிடுவாரு. போடுற எண்ணம் வராது. மேலும் 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 வலு உள்ளவங்களுக்கு மேலும் வலு ஏத்துற மாதிரி இந்த சேவை சண்டை. உடம்பையும் பத்திரமா பாத்துக்கிடுவாங்க. உங்களை சந்திச்சு ரொம்ப நன்றி நன்றி.